எனக்கு வந்து எடிட்டிங் கற்றுக்கணும். என்கிட்ட மொபைல் ஃபோன் மட்டும்தான் இருக்குது. அதுவும் பேசிக் மொபைல் தான் இருக்குது. ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் 15,000 தான் இருக்குது. ஆனால் நான் ஸ்டில் எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடிட் பண்ணலாம். பேசிக் எடிட்டிங் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் கண்டென்ட் மேக் பண்ணுற ஆளாக மாறலாம். நான் வந்து யூடியூபர் ஆகணும், எனக்கு வந்து அதில் எடிட்டிங் தெரியாது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் எடிட்டிங் ஆப்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து சிஸ்டமில் செய்கிற கிட்டத்தட்ட 70% வேலையை நீங்கள் இந்த ஆப் மூலமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். சில விஷயங்கள் தான் சிஸ்டமில் செய்கிற விஷயத்த நம்ம வந்து ஃபோனில் செய்ய முடியாது. எக்ஸாம்பிள் வந்து கலர் கிரேடிங் சொல்லலாம். கலர் கிரேடிங் வந்து சும்மா சேச்சுரேஷன் ஏற்றி வைக்கிறது மட்டும் இல்லை, அந்த டோனையே மாற்றும். அந்த டோன் மாற்றுற விஷயத்தெல்லாம் நீங்கள் எந்த மொபைல் ஆப்லேயும் செய்ய முடியாது. அதுக்கு தான் இருக்குது டாவின்சின்னு சொல்லலாம். டாவின்சியில் செய்யலாம், ஃபைனல் கட் ப்ரோவில் செய்யலாம், ப்ரீமியர் ப்ரோவில் செய்யலாம். ஆனால் இப்போது மொபைலில் மட்டும்தான் எனக்கு எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த விஷயம் மறந்துடுங்க. அதே மாதிரி உங்கள் வாய்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற விஷயம் அதுவுமே நீங்கள் டீநாய்ஸ் கொடுத்து மொபைலில் பண்ணாலும் கூட அது வந்து கொஞ்சம் கூட சிஸ்டமில் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஆகாது. சிஸ்டமில் நீங்கள் டீநாய்ஸ் பண்ணி அந்த வாய்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறப்ப வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நீங்கள் மொபைலில் பண்ணுறப்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். இருக்க வாய்ஸுமே இன்னும் கேவலமாக தான் ஆகும். ஸோ அந்த 2 விஷயத்தை தவிர்த்து நீங்கள் சிஸ்டமில் பண்ணுற எல்லாமே மொபைல்லையும் பண்ணலாம். நீங்கள் மொபைல் எடிட்டிங் சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது இன்ஷாட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் கம் அ லாங் வேன்னு சொல்லலாம். அதாவது பேசிக் எடிட்டிங்கில் ஸ்டார்ட் ஆகி ஒரு மிட் ரேஞ்ச் எடிட்டிங் வரைக்கும் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். பட் ஸ்டில் தே ஹேவ் ப்ராப்ளம்ஸ். ட்ரான்சிஷன் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப பேசிக்கான ட்ரான்சிஷன்ஸ் தான் அதில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் மோடாப்பை ஏற்றலாம், ஆண்ட்ராய்டாக இருந்தால் நீங்கள் ஏற்றினாலும் கூட அதில் கிடைக்கிற ட்ரான்சிஷன்ஸ் வந்து மீதி மொபைல் ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி அதில் வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறப்ப டீநாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் பண்ணால் இருக்க வாய்ஸும் இன்னும் கேவலமாக ஆகும். ஸோ அந்த 2 விஷயத்தில் வந்து இன்ஷாட் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. பட் அதை தவிர்த்து நான் ஃபஸ்ட்டு உள்ளே வரேன், எனக்கு எடிட்டிங்னாலே என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு எடிட்டர் ஆகணும், இப்போ நான் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கேன், எனக்கு வந்து பெருசாக வாட்ஸ்அப் இன்ஸ்டா தவிர எதுவும் தெரியாது அப்படிங்கிற நிலமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஷாட்டை கையாளுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப 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 பேசிக் ஆப்பு. நீங்கள் உள்ளே வரப்பே நீங்கள் பேசின கிளிப்பெல்லாம் சேர்க்குறதுக்கு அண்ட் சிம்பிள் எடிட் பண்ணுறதுக்கு இன்ஷாட் வந்து ரொம்ப 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 உதவும். நல்ல ஆப்புங்க. ஆனால் இன்னும் நீங்கள் அடுத்த லெவல் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஷாட் வந்து பத்தாது. அதுக்கு அடுத்து சில ஆப்ஸ் இருக்குது, நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா யூகட். யூகட்லையுமே இன்ஷாட் மாதிரி தான். இட்ஸ் அ பேசிக் ஆப். பட் இன்ஷாட்டை காட்டிலும் பேசிக் ஆப். நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுத்தமாக நாலேஜ் இல்லை எனக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் யூகட்டில் தாராளமாக எடிட் பண்ணலாம். அதாவது இதில் வந்து என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணுறீங்க, 2டையும் மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூகட் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 உதவும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணலாம், ஈஸியாக கட் பண்ணி வேணாததை தூக்கி போடலாம். பட் இதுலேயுமே ட்ரான்சிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து கிளிப் ஜாயினிங் ஈஸியாக இருக்குமே தவிர நீங்கள் அடுத்த ஃப்ரேமுக்கு போகிறப்ப அதுக்கான ட்ரான்சிஷன் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ யூகட் வந்து நீங்கள் ரொம்ப பேசிக் ஆப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா ஹியர் கம்ஸ் த லெஜெண்டரி விஎன் அப்படின்னு சொல்லலாம். ஐஃபோனுக்கும் விஎனுக்கும் உள்ள கனெக்ஷன் என்றைக்குமே மாறாதுன்னு சொல்லலாம். விஎன் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பு. அதாவது இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் அதில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து வேறு லெவலில் இருக்கும். கீ ஃப்ரேம் இருக்கும், குரோமா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம், இன்ஷாட்லேயும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். பட் ஸ்டில் இதில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அண்ட் ட்ரான்சிஷன் விஷயத்தில் வந்து ரொம்ப சிம்பிள் ட்ரான்சிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் இட் ஃபீல்ஸ் ப்ரொஃபஷனல்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு எடிட்டராக இருக்கேன். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து விஎனில் பண்ண தான் முயற்சிப்பேன். ஏன்னா சிஸ்டமில் பண்ணுறதை விட விஎனில் பண்ணுறது வந்து சில டைம் நல்லா இருக்கும் கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிஸ்டமில் பண்ணால் இட் டேக் 5 hours டு எடிட் அ வீடியோ. பட் அதே விஷயத்த நீங்கள் வந்து 1 hourல பண்ணி முடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு புரியுதா? ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி பேசிக்கான எடிட்டிங்கே எனக்கு போதும், இந்த மாதிரி ட்ரான்சிஷன்ஸே போதும்னு கேட்குறப்ப விஎன் கேன் டூ த ஜாப்னு சொல்லுவேன். பட் மொபைலில் அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்காது. அது ஒன்றும் பிரச்சனையை தவிர விஎன் கேன் ஹோல்ட் எ ப்ரொஃபஷனல் வீடியோன்னு சொல்லலாம். கம் அவுட் வித் அ குட் அவுட்புட்னு சொல்லலாம். பேசிக்கான ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ பண்ணணுன்னா நீங்கள் விஎனில் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆப் விஎன்னு. நீங்கள் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். இன்ஷாட்டில் வந்து பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் போகிறத விட, ஏன்னா இன்ஷாட்டில் பெருசாக எதுவும் கிடையாது, நீங்கள் விஎனில் போனீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் 2 ஆப்போட இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். விஎன் ஃபீல்ஸ் லிட்டில் பிட் கம்ஃபர்டபுள் அண்ட் மோர் எலைட்னு சொல்லலாம். இன்ஷாட் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் பேசிக்கான பீப்புள்ஸ்க்கு நல்லா இருக்குது. போக 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 அது வந்து ப்ரொஃபஷனலாக அதை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. அது வந்து ஜஸ்ட் அ பேசிக் எடிட்டிங் ஆப் அப்படின்னு நான் சொல்வேன். அடுத்து பார்த்தீங்கன்னா த டாப் மோஸ்ட் ஆஃப் ஆல் கேப்கட். கேப்கட்டை பொறுத்தவரை
நீங்கள் பண்ண முடியாத விஷயமே இல்லை. சிஸ்டமில் பண்ணுற 80% ஏன் 90% விஷயத்த நீங்கள் கேப்கட்டில் பண்ணிடலாம். சில விஷயங்கள் மட்டும்தான் பண்ண முடியாது. கேப்கட் வந்து டிரான்சிஷனுக்கு பேர் போனது. என்ன சொல்ல, அதில் பண்ண முடியாது இல்லை, நீங்கள் எல்லாமே பண்ணலாம். அதை மாதிரி நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும், அதுவும் நீங்கள் உட்காந்து தான் பேச போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்கட் வந்து வரப்பிரசாதம். அது மாதிரியே ட்ராவல் வீடியோ பண்ணுறீங்கன்னா அப்பயுமே உங்களுக்கு வந்து கேப்கட் வந்து ரொம்ப 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 உதவும். இப்போ வந்து நான் வந்து நந்தா மாதிரி எடிட் பண்ணணும், அதாவது பிசி டாக் நந்தா மாதிரி எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் லேப்டாப்லாம் பண்ண முடியும், இல்லை சிஸ்டம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் நான் மதன் கௌரி மாதிரி எடிட் பண்ணணும், நான் உட்காந்து தான் பேச போகிறேன், மதன் கௌரி அளவுக்கு எடிட் இருந்தால் போதும், அவங்க எடிட்டிங் டீம் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா? அதாவது இப்போ ரீசெண்டாக பண்ணுற மதன் கௌரியை பற்றி பேசுகிறேன், நான் ஆரம்ப காலத்தில் பண்ணுற மதன் கௌரி பற்றி பேசுகிறேன். அப்போல்லாம் அவர் இன்ஷாட் இல்லை யூகட்டை யூஸ் பண்ணியிருப்பார். இப்போ பண்ணுறவங்க வந்து பிசியில் தான் பண்ணுவாங்க அவங்க டீமு. அந்த எடிட் வந்து என் மொபைலில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கேப்கட் இருந்தால் அவங்களால கண்டிப்பாக முடியும். பிசி வெர்ஷன் ஆஃப் கேப்கட்டில் இன்னும் டிரான்சிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். மொபைலில் இட் ஹேஸ் அ லார்ஜர் பிட் ஆஃப் டிரான்சிஷன் சொல்லலாம், போதுமான அளவு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா அதில் நீங்கள் மோட் ஆப் தான் ஏற்றி ஆகணும். அதாவது அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ அவைலபிளாக இருக்காது. நீங்கள் இல்லீகலாக டவுன்லோட் பண்ணி இல்லீகலாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இல்லீகலாக யூஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் VN யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐஃபோன் யூஸராக. நான் வந்து கேப்கட் வந்து ஆண்ட்ராய்ட் பர்பஸ் அண்ட் எடிட்டிங் பர்பஸ் கம்பெனி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேனே தவிர நான் கேப்கட் வந்து பர்சனலாக என் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணது இல்லை. பட் ஸ்டில் ஒரு எடிட்டராக கம்பெனி பர்பஸ்க்காக இன்னும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இட்ஸ் அமேசிங்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் கேப்கட் மோட் ஆப் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஐஃபோனில் டவுன்லோட் பண்ணும்போது யோசிக்கோங்க, ஏன்னா அந்த ப்ரொசீஜர், அந்த டவுன்லோடிங் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப நசன்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ஐஃபோன் வாங்கினீங்கன்னா மோட் ஆப் ஏற்றுறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ அதனால் யோசிச்சுட்டு ஏற்றுங்க. ஐஃபோனாக இருந்தால் கேப்கட் வந்து ஆண்ட்ராய்டில் யோசிக்காமல் ஏற்றிக்கோங்க. இதை தவிர்த்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. கைன் மாஸ்டர் சொல்லலாம். கைன் மாஸ்டர் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் ஆட் பார்த்து ரிமூவ் பண்ணுறது அதில் ஆப்ஷன் கிடையாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதை ரிமூவ் பண்ணணுன்னா உங்களுக்கு காசு கேட்கும். ஸோ காசு கேட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். இல்லாட்டி அதுலேயுமே நீங்கள் மோட் ஆப் ஏற்றலாம், வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். நான் லீகலாக பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கைன் மாஸ்டர் இஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ VN காட்டிலும் கைன் மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் பிகினராக அதுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெறுப்பு தான் வரும், எடிட்டிங்கே வேணாண்டான்னு தோணும். ஸோ நீங்கள் வந்து இன்ஷாட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து யூகட் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம VN போய் VNல இருந்து கேப்கட் போங்க. இட்ஸ் பாத்வேன்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்தோன்னே கேப்கட் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு புரியாதுன்னா இல்லை. பட் ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து போகணுன்னா ஸ்டார்ட் வித் இன்ஷாட், தென் ஜம்ப் டு VN, தென் ஜம்ப் டு கேப்கட் நான் சொல்லுவேன். இதுதான் நம்ம மொபைல் எடிட்டிங்கான பாத்வே. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நல்ல மொபைல் எடிட்டராக ஆயிடுவீங்க. நீங்கள் இந்த 4 விஷயத்தை கற்றுக்கிட்டா நீங்கள் இதை வச்சு காசும் பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்காது. மாதம் 10,000 to 12,000 பண்ணலாம். நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சிஸ்டமில் ரொம்ப ரேராக தான் எடிட் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் நான் எடிட் பண்ணுறது வந்து மொபைலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் ப்ரொவைட் பண்ணி ஏர்னும் பண்ணலாம், யூடியூபும் பண்ணலாம். பட் நிறைய பேர் மொபைல் எடிட்டர்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பிசியில் பேசிக்காக எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை மொபைல்லே பண்ணி தந்தாலும் சில பேர் சாட்டிஸ்ஃபை ஆகிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி கிளைண்ட்ஸை பிடிக்கலாம். எனக்கு பிசி எடிட்டிங் பேசிக் தெரியும், பட் அட்வான்ஸ்டு தெரியாது. இப்போ வந்து கலர் டோனை மாற்றுறது எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ கேன் எடிட் த கிளிப், டிரான்சிஷன் போட முடியும். அண்டு அந்த கிளிப்பை ஒன்று சேர்த்து அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே என்னால் பண்ண முடியும். பட் கலர் கிரேட் அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுனா எனக்கு இன்னும் தெரியாது. அது கற்றுக்கணுன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் டைம். ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் முடியுமா என்னன்னு தெரில. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு மொபைல் எடிட்டராக சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 10,000 to 12,000 மந்த்லி மேக் பண்ணலாம். அண்ட் அதே சமயம் யூடியூபராக அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் யூடியூப்லேருந்து காசு வருமானு கேட்காதீங்க. அது வந்து நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். பட் எஃபோர்ட்டுக்கு ஏற்ற காசு வராது, கம்மியாக தான் வரும். பட் ஸ்டில் உங்கள் பேஷனுக்காக யூடியூப் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா, அதுக்காக உட்காந்து எடிட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். பட் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் இன் அ டேன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு 5 hours சாலிடாக தேவை, அட்லீஸ்ட் 4 hours தேவை. அப்போ தான் உங்களால் எடிட் பண்ணி ஒரு நல்ல அவுட் எடுத்து போஸ்ட் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் பண்ணுறது வேஸ்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50 வியூ போகும், 40 வியூ போகும். பட் வியூஸை பற்றி கவலைப்படாமல் எனக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தருது, அந்த 4 to 5 hours வந்து நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே வந்து எடிட் பண்ணலாம், கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம். இது வந்து நான் இன்னொரு வீடியோக்கு எடுத்து வச்ச கண்டென்ட்டு, யூடியூபர் இன் 2025 சொல்லிட்டு நான் இதில் ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரில. பட் ஸ்டில் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இன்னும் பேசுவோம். இன்னும்
பேசுவோன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். அட்லீஸ்ட் வீக்லி 3 வீடியோஸாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ப்ராமிஸ் பண்ணுறேன். இட்ஸ் பாரதி குட் பை ஷைனிங் ஆஃப் யூ. சியர்ஸ் நண்பா. பாய்.